உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழில் மிக முக்கிய தலைப்புகளில் ஒன்றான ஊர் பெயர்களின் மருவு. ஃபஸ்ட்டு மருவுனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. இப்போ எடுத்துக்கோங்க, புதுக்கோட்டையை புதுகைன்னுவோம், தஞ்சாவூரை தஞ்சைன்னுவோமா, கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோமா. இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் நம்ம மருவுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம புக்கில் எவ்வளோ இருக்குன்னா 105 வார்த்தை இருக்குது. இந்த 105 வார்த்தையை தவிர்த்து இது வரைக்கும் டிஎன்பிசி கொஸ்டினில் வேறு எதுவும் கேட்டதே இல்லை. எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று பொறுத்துக வடிவத்தில் கேட்பாங்க, இல்லை 4 கொடுத்துட்டு சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு ஊர் பேரை கொடுத்துட்டு அதோட மருவு என்னென்னு கேட்பாங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அம்பா சமுத்திரம், அதோட மருவு என்ன, அம்பை. ரெண்டாவது ஊர் அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டையோடது அறுவை. அலங்காநல்லூர் அப்படின்னா அலங்கைன்னு சொல்கிறோம். அறந்தாங்கியை அறந்தைன்றோமா. அடுத்தது பாருங்கள், ஆற்றூர், ஆற்றூர்ன்றோம். இங்கே ஆத்தூர். ராமநாதபுரத்துக்கு முகவை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மிச்சதெல்லாம் பாருங்கள் அதே எழுத்தில் வரும். ஆனால் இது ராமநாதபுரம் டிஃப்ரெண்ட்டாக வருதா. சேலையூர் அப்படின்றது சேலம். அதுக்கடுத்து கரூருக்கு கரூர். கொடைக்கானலுக்கு உங்களுக்கு தெரியும் கோடை. மணப்பாறை மணவை. விருதுநகர் விருதை. அடுத்து பாருங்கள், பரமக்குடி ரொம்ப முக்கியம். பரமக்குடியை நம்ம என்ன சொல்கிறோம், பரம்பைன்னு சொல்கிறோம். சங்கரன் கோவிலை சங்கைன்றோம். மயிலாடுதுறை மயூரம் அப்படின்னு சொல்கிறோமா. அதுக்கடுத்து சோளிங்க நல்லூரை நம்ம எப்படி சொல்கிறோம், சோளிங்கர் அப்படின்றோம். இதுலேயும் ரொம்ப முக்கியமானது பாருங்கள், திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்ன சொல்கிறோம், அருணை. அதுக்கடுத்து நாகர்கோவிலில் நாஞ்சி. அடுத்த ஊர் பாருங்கள், திருத்தணி. இதை என்ன சொல்கிறோம், தணிகை. ஒரு பாட்டே இருக்குது, தணிகை மலை வாழும் அப்படின்றது. வேதாரண்யத்தை வேதைன்னு சொல்கிறோம். திருச்செந்தூரை செந்தூர் அப்படின்றான். ஈரோடுக்கு என்னது, ஈரோடை. உசிலம்பட்டிக்கு உசிலை. இது உதகமண்டலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-3 கொஸ்டின் பேப்பரில் ஏற்றிருக்காங்க. உதகமண்டலம்னா ஒன்று உதகைன்னு வரணும், இல்லைன்னா ஊட்டின்னு வரும். அதுக்கடுத்து உறையூர், உரந்தை. ஏரிக்காடுக்கு ஏற்காடு. அடுத்த ஊர் பாருங்கள், குளிர் தண்டலை அப்படின்னா குளித்தலை. கொடைக்கானல் ஆல்ரெடி பார்த்தாச்சு, கோடைன்னு. அதுக்கடுத்து பாருங்கள், சென்னை கோடலம்பாக்கத்தை தான் நம்ம கோடம்பாக்கம்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து சிங்கநல்லூரை சிங்கைன்னு சொல்கிறோம். சிதம்பரம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தில்லை நடராஜர்னு சொல்கிறோமா, அதே சிதம்பரம். அதுக்கடுத்து தஞ்சாவூரை தஞ்சை. தருமபுரியை ரொம்ப முக்கியம், புக் பேக் உன்வேடாக இருக்குது. தருமபுரியை ஒரு வட்டம் கொஸ்டின் ஏற்றிருக்காங்க. தருமபுரி மருவு என்னென்னு கேட்டால் தகடூர். திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு. திண்டீஸ்வரம் அப்படின்னா திண்டுக்கல். அதற்கு அடுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரு ஆவினம்குடி. அதாவது என்ன, முருகன் 6 படை வீடுகளில் ஒன்றான பழனி. அதுக்கடுத்து அப்படியே வாங்க, காஞ்சிபுரத்துக்கு என்னது, காஞ்சி. உறையூருக்கு ஆல்ரெடி படித்தாச்சு, உரந்தேன்னு படிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்னது, திருவாரூர். அதில் திரு எடுத்துக்கோங்க, ஆரூர். மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. 2 ஞாபகம் வச்சுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, மயிலாப்பூருக்கு மயிலின்னு இருக்குது. இங்கே மயிலாடுதுறைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, மயூரம் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வண்ணை. பூ விருந்த மல்லிலாம் பூந்தமல்லியாக மாறி இருக்குது. சைதாப்பேட்டைக்கு சைதை. வானவன் மாதவி, அதான் மானம்பதி. மன்னார்குடிக்கு மண்ணை. நாகப்பட்டினத்துக்கு நாகை. புதுக்கோட்டைக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், புதுகைன்னு. புதுச்சேரின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, புதுவை. சேரினா வை, கோட்டைனா கை. கும்பகோணம் ரொம்ப முக்கியம், குடந்தை. திருச்சிராப்பள்ளி ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், திருச்சி. அதுக்கடுத்து புக் பேக்கில் இருக்குது, சோழநாடு எவ்வாறு பிரிந்ததுன்னா சோநாடு. நாகப்பட்டினம் நாகை. அதுக்கடுத்து கோவன்புத்தூர்னாலும் கோயம்புத்தூர்னாலும் ஒன்று தான்.
இதோட மருவு 3 வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்னா வந்து கோபன்புத்தூர், கோயம்புத்தூர், கோவை, இது 3 ஒன்று தான். தேவகோட்டை எப்படி பிரியும்? தேவோட்டின்னு பிரியும். திருநெல்வேலி தெரியும், நெல்லை எக்ஸ்பிரஸ்னுவாகல, அதான் வந்து நெல்லை. செங்கற்பட்டுக்கு வந்து செங்கை. திருச்செந்தூர் அப்படின்னா செந்தூர். திருத்தணி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேனே, தணிகைன்னு. திருநின்ற ஊர், ரொம்ப முக்கியமான ஊர் வந்து திண்ணனூர். திருமலைக்காடு ஆல்ரெடி சொல்லியாச்சு, வேதாரண்யம். அதுக்கடுத்து தேவகோட்டை சொல்லியாச்சு. திருவரங்கம்னாலும் ஸ்ரீரங்கம்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து பாருங்கள், பழவேற்காடு அப்படின்னா என்னது? புலிக்காடு. பாளையங்கோட்டைக்கு வந்து பாலை. மணப்பாறைக்கு வந்து என்னது? மணவை. இங்கே என்ன சொன்னேன்? மன்னார்குடிக்கு வந்து மண்ணேன்னு சொன்னேன். இங்கே வந்து மணப்பாறைக்கு வந்து மணவை. அதுக்கடுத்து இருந்தது முகுன்றம். முகுன்றம்னா இருந்தது விருத்தாச்சலம் வடமொழியில். விருதுநகருக்கு வந்து விருதை. அதுக்கடுத்து வெற்றிலை குண்டுனாலும் வத்தலை குண்டுனாலும் ஒன்று. வேதாரண்யம்னா என்ன சொன்னேன்? திருமறை காடுன்னு இருக்கும், இல்லைன்னா வேதைன்னு சொல்லணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா ஸ்ரீவி. ஸ்ரீ வைகுண்டம்னா ஸ்ரீ வை. இந்த 105 வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு வந்து புக்கு பின்னாடி இருக்கிறது போக நம்மளா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எடுத்து நம்ம சந்தோஷமாக மணி அகாடமி புக்கில் கொடுத்துருக்குது. இந்த 105 வார்த்தையை தவிர்த்து இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட வெளியில் வந்ததில்லை. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, முந்தைய ஆண்டில் எப்படி கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வண்ணாரப்பேட்டைனா வண்ணை. ரெண்டாவது என்ன சொன்னேன்? மன்னார்குடியின் மருவு. மன்னார்குடியினோட மருவு என்னது? மண்ணை. மணப்பாறைக்கு தான் வந்து மணவைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து சொன்னேன் 4 கொடுத்துட்டு தவறானதை கண்டுபிடி, பொருத்தமானதை கண்டுபிடிலாம் கேட்பாங்க. அதில் பாருங்கள், 3வது கொஸ்டினை தவறான இணையை கண்டுபிடிக்க. கோவைனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்னு. குழந்தைனாலும் கும்பகோணம் கரெக்டு தான். புதுக்கோட்டைக்கு வந்து புது மைன்னு கொடுத்துருக்காங்க. கோட்டைன்னு வர்றதுனால கோ அப்படின்னா கையின்னு வரணும். ஸோ மைன்னு கொடுத்ததுனால அது தப்பு. உதகமண்டலத்துக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஊட்டி அல்லது உதகைன்னு. ஸோ அது கரெக்டு. இதில் தப்பானது வந்து புது மைன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பு. அதுக்கடுத்து என்ன கேட்டுக்காக? மருவு பெயர்களின் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அதாவது எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு என்னது? புத்தூர், தப்பு. நாகூர் அப்படின்னா நாகை, அதுவும் தப்பு. திருநெல்வேலிக்கு வந்து நெல்லை, ஸோ அதுவும் தப்பு. புதுச்சேரிக்கு புது வைன்னு கொடுத்துருக்காங்களா, இதே புது கைன்னு கொடுத்ததுனால தப்பு. இங்கே புது வைன்னு கொடுத்துருக்கறதுனால வந்து அதுதான் வந்து இப்போ கரெக்டான ஆன்சர். 5வது கொஸ்டினை பாருங்கள். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தேவகோட்டை அப்படின்னா என்னது? தேவோட்டைன்னு வரும், சரியா? ஆன்சர் பி தான் கரெக்டு. இது வரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கம்பல்சரி டிஎன்பிசி குரூப் 4 அப்படின்னா குரூப் 2வில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், இதில் வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த 105 வார்த்தையும் வந்து நல்லா பார்த்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்குடன் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். பாய் உறவுகளே.